ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா வேர்க்கடலை பக்கோடா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நீங்கள் வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து மசாலா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. எண்ணெய் வந்து நல்லா நம்ம காஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து உதிரி உதிரியாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான கடலக்கொட்டை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வில்லேஜ் ஃபுட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.